போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். ஆலயம் 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 ஆலயம். உறவு மலர் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் ஆலயம். ஆலயம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம். ஆலயம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுட வாழ்வுக்காய் தனி தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவர் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிடித்தமானவர்களே, இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய திருவழிபாடானது பொறாமை கொள்ளாமல் மற்றவர்களை அன்பு செய்ய நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே மற்றவர்களை அன்பு செய்கிற மக்களாக வாழ தொடர்ந்து திருப்பலியை மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுலைக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியல்ல உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கு உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியர்ல உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தல்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவாம், ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறிய தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதம். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் உம் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியர் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். முதல் வாசகம். அனைவருமே இறைவாக்கினர் ஆகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசையோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்தாது, மற்றவர் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்துக்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலே இறைவாக்கு உரைத்தனர். ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசையிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசையின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசே, என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினர் ஆகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேலின் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன். அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு. தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தான்? என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆணவமிக்கோரிடமிருந்து உம் அடியானை காத்தருளும். அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும். அப்பொழுது நான் மாசற்றிருப்பேன். பெருப்பிழை எதையும் செய்யாதிருப்பேன். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. இரண்டாம் வாசகம். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று,
திருத்தூதர் யாக்கோப் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 5 இறை வாக்கியங்கள் 1-6. செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இடிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர்ச்சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாளுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரலிடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 9 இறை வாக்கியங்கள் 38 முதல் 48 முடிய. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்களை ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம். ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளி விடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிடித்தமானவர்களே, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், கொல்லிக்கட்டையால் தலை சொரிந்தது போல அப்படின்னு. அந்த சொல்லாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வயதான அம்மா வருவாங்க, அவங்க வீட்டில் அடுப்பு சமைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க வீட்டில் தீக்குச்சி காலி ஆயிடுச்சு. உடனே அவங்க பக்கத்து வீட்டில் போய் கேட்குறாங்க, அவங்க வீட்டில் என்கிட்ட ஒரே ஒரு தீக்குச்சி தான் இருக்குது, அதனால இதை இப்போதைக்கு என்னால் தர முடியாது, நான் வேணா எரியிற கொல்லிக்கட்டை ஒன்றை தாரேன், அதை அணையாமல் எடுத்துட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு பற்ற வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்களுக்கு கொடுத்தோன்னே அந்த கொல்லிக்கட்டையை வாங்கி அணையாமல் பத்திரமா எடுத்துக்கிட்டு நல்லா தூக்கி பிடிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, அவங்க ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க உடல்ல ஏதாவது அரிப்பு ஒரு மாதிரி ஒரு சென்சேஷன் ஏற்பட்டுச்சுன்னா என்ன கட்டை இருக்குதோ அதை எடுத்து அவங்க தேய்ச்சிக்குவாங்க. அப்படி வரும்போது அவங்க தலையில ஏதோ ஒன்று ஊறுற மாதிரி இருக்கும்போது ஒரு மாதிரி அரிக்கிறது போல தோன்றுச்சு. உடனே கையில இருக்கிறது கொல்லிக்கட்டைன்னு நினைக்காம அவங்க பேசாட்டு எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சாங்க. பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சது. எரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அணைக்க பார்க்கறாங்க, அணைக்க முடியல. ஃபுல்லா தலை ஃபுல்லா முடி ஃபுல்லா எரிஞ்சு கடைசியா புண்ணானது தான் மிச்சம். கொல்லிக்கட்டையால் தலையை சொரிந்தது போல அப்படின்னு ஒரு சொல்லாடல் வந்தது. அதாவது தன்னுடைய கையில் எது இருக்கிறதோ அதை பற்றிய எண்ணங்கள் இல்லாமல் வேறொரு சிந்தனையில் இருப்பதை இது குறிக்கிறது. இன்னைக்கு வாசகங்களும் அதைத்தான் பார்க்கிறோம். முதல் வாசகத்திலே கடவுளுடைய கொடையை பெறுகிறார்கள், ஆனால் அந்த கொடையை பெற்றிருந்தும் அந்த கொடையினுடைய தன்மையை உணராமல் இந்த கொடையானது எங்கோ உள்ள இருவருக்கு போய்விட்டதே என்று பொறாமைப்படுகிறார்கள். எனவே அதனால் அவர்கள் அழிந்து போவதற்கு காரணமாக மாறுகிறது. இன்றைய முதல் வாசகத்தை இன்னும் சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது மோசே 11 கஷ்டங்களை துன்பங்களை கடவுளிடம் முறையிடுகிறார். இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று. கடவுள் அவருக்கு 11 பதில்களை கொடுக்கிறார். அதன் இறுதியிலே உனக்கு நீ 72 மூப்பர்களை நியமி, அவர்களுக்கு நான் ஆசிரியை கொடுப்பேன், அவர்கள் நற்செய்தியை அறிவிக்கட்டும் என்று சொல்லுகிறார். அதற்கும் அவர் ஒத்துக்கொள்கிறார். எனவே அங்கு 70 பேர் இருக்கிறார்கள். அந்த கூடாரத்தில் இறைவனுடைய ஆவி வருகிறது, அவர்கள் கொடையாக பெறுகிறார்கள். 2 பேர் எல்தாது மேதாது இவர்கள் இருவரும் அங்கு வர முடியவில்லை, நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் கடவுளுடைய கொடை கிடைக்கிறது. ஆனால் யோசுவா அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கிறார். தன்னுடைய கிடைத்த அந்த கொடை எப்படி அவர்களுக்கு போகலாம் என்பதை எண்ணி பொறாமைப்படுகிறார். இதைத்தான் விவிலியம் நீதிமொழிகள் புத்தகம் இயல் 27 இறை வாக்கியம் 4 இவ்வாறு சொல்கிறது. சினம் கொடியது, சீற்றம் பெருவெள்ளம் போன்றது, ஆனால் பொறாமையின் கொடுமையை எதிர்த்து நிற்க யாரால் இயலும்? இந்த பொறாமை விவிலியத்தில் பல இடங்களில் இதை பார்க்கின்றோம். காயின் ஆபேல் மேல் பொறாமைப்படுகிறார். யாக்கோப்புக்கு ஒரு மகனை பெற்றுக் கொடுக்க முடியவில்லையே என்று ராகேல் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரி மீது பொறாமைப்படுகிறார். யோசேப்புக்கு மட்டும் எப்படி எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி அவருடைய சகோதரர்கள் அவர்கள் மேல் பொறாமைப்படுகிறார்கள். தாவீதை மக்கள் இவ்வாறு புகழ்கிறார்களே என்று சொல்லி சவுல் தாவீது மீது பொறாமைப்படுகிறார். தலைமை குருக்கள், புதிய ஏற்பாட்டு தலைமை குருக்கள் இயேசுவின் மீது பொறாமைப்படுகிற பல இடங்களிலே பார்க்கின்றோம். அவ்வளவு ஏன் பவுலடியார் மீதும் பொறாமைப்படுகிறார்கள், அதையும் நாம் பார்க்கின்றோம். பல இடங்களிலே இந்த பொறாமையை பார்க்கின்றோம். காயின் ஆபேல் மீது பொறாமைப்படுகிறார். யாக்கோபுக்கு பிள்ளையை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்று ராகேல் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரி மீது பொறாமைப்படுகிறார். தொடக்க நூல் இயல் 30 இறை வாக்கியம் 1. தாம் யாக்கோப்புக்கு பிள்ளை பெறவில்லையே என்று ராகேல் தம் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டார். அவர் தம் கணவனை நோக்கி, நீ எனக்கு பிள்ளைகளை தாரும், இல்லையே செத்து போவேன் என்றார். சவுல் தாவீதை மக்கள் இவ்வாறு புகழ்கிறார்கள் என்று சொல்லி தாவீது மீதும் பொறாமைப்படுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே கூட மோசே ஏன் இவ்வாறு பொறாமைப்படுகிறாய் என்பதை வெளிப்படுத்துகிறார். எண்ணிக்கை நூல்
இயல் 11 இறை வாக்கியம் 29. ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினர். புதிய ஏற்பாட்டிலே பார்த்தோம் என்றால் இயேசுவின் வல்ல செயல்களை தாங்க முடியாமல் யூதர்கள் பொறாமைப்படுகிறார்கள். பவுலும் சீலாவும் நல்ல நற்செய்தியை இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள் என்று சொல்லி யூதர்கள் அவர் மீது பொறாமைப்படுகிறார்கள். திருத்தூதர் பணி இயல் 17 இறை வாக்கியம் 5. யூதர்கள் பொறாமை கொண்டு சந்தை வெளியில் இருந்து சில பொல்லாத பேர் வழிகளை சேர்த்து கூட்டத்தை கூட்டி நகரில் அமளி உண்டாக்கினார்கள். பவுலையும் சீலாவையும் தேடி கண்டுபிடித்து மக்களிடையே கூட்டிக் கொண்டு வருவதற்காக யோசேனுடைய வீட்டை தாக்கினார்கள். ஆக இவ்வாறு பொறாமைப்படுவதனால் எத்தகைய விளைவுகள் ஏற்படும் என்பதை இது விளைவுபடுத்துகிறது. காரணம், யோசுவா அங்கே பொறாமைப்படுவதற்கு காரணம், மிக முக்கிய காரணம், கடவுளுடைய கொடை தனக்கு மட்டுமே வேண்டும் என்ற சுயநலம், மேலும் மற்றவர்களை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் ஏற்பட்டதால் அவர் பொறாமைப்படுகிறார். இன்றைய 2ஆம் வாசகத்திற்கு வருவோம். இன்றைய 2ஆம் வாசகத்திலே தனக்கு எல்லா செல்வமும் இருக்கிற காரணத்தினால் கடவுள் தேவையில்லை என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே புனித பவுலடியார், இந்த உலகில் வேண்டுமானால் நீங்கள் அப்படி எண்ணிக்கொள்ளலாம், ஆனால் மறு உலகிற்கு செல்லுகிற பொழுது இத்தகைய செல்வங்கள் எதுவும் நமக்கு வராது என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். மேலும் இந்த செல்வங்கள் அனைத்துமே மற்றவர்களை சுரண்டி அவர்களுடைய வருத்தமுற்று அதனால் வந்த செல்வம் இது நிலைக்காது என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஆக மற்றவர்களை கஷ்டப்படுத்தி வருகிறது எதுவும் நமக்கு வேண்டாம் என்பதை அவர் உணர்த்துகிறார். எனவே தாங்கள் செல்வர்கள் என்பதனால் தற்பெருமை கொள்ளாதீர்கள், அது தற்பெருமை பொறாமைக்கு வழிவகுக்கும் என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். இன்றைய நற்செய்தியிலே 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. முதலாவதாக, நம்மை சாராத ஒருவர் நற்செய்தி அறிவிக்கிறார் என்று இயேசுவிடம் புகார் அளிக்கிறார்கள். இரண்டாவதாக, சின்னஞ்சிறியவர்களுக்கு நீங்கள் இடரலாய் இருக்க வேண்டாம் என்று இயேசு அறிவுரை சொல்லுகிறார். மூன்றாவதாக, பாவத்தில் விழாமல் இருக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். முதலாவதாக பார்க்கிற பொழுது, நம்மை சாராத ஒருவர் நற்செய்தி அறிவிக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அங்கு நன்மை நடக்கிறது, அதனால் அவரை தடுக்க வேண்டாம், நன்மை யார் செய்தாலும் செய்யட்டும் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக, சின்னஞ்சிறியவர்கள் என்று சொல்லுகிற பொழுது குழந்தை மனம் கொண்டவர்கள், அத்தகைய குழந்தை மனம் கொண்டவர்கள் மற்றவர்கள் மீது பொறாமைப்பட மாட்டார்கள், மற்றவர்களை நேசிப்பார்கள், அத்தகையவருக்கு நாம் தடைக்கல்லாய் இருக்கக்கூடாது. மூன்றாவதாக, பாவத்தில் விழாமல் இருக்க கையை காலை வெட்டி கொள்ளலாம் என்று சொல்லுகிற பொழுது இது சற்று மிகைப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும், இதெல்லாம் இல்லாட்டினா கூட நாம் மறு உலகில் வாழ முடியும், ஆனால் பாவம் இருந்தால் மறு உலகிற்கு நம்மால் செல்ல முடியாது என்பதை இறைவன் தெளிவுபடுத்துகிறார். ஆக பாவம் இல்லாமல் நாம் விண்ணுலகிற்கு வர வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகிறார். அதற்கு காரணம் அன்பு. இன்றைய வாசகங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் என்ன? முதலாவதாக பார்க்கின்ற பொழுது தாராள குணம். நன்மை யார் வேண்டுமானாலும் செய்யலாம், யாருக்கு வேண்டுமானாலும் செய்யலாம், தனக்கு மட்டுமே உரித்தானது அல்ல என்பதை எண்ணிக்கொண்டு மற்றவருக்கு உதவி செய்கிற பக்குவத்தையும், மற்றவர்கள் நல்லது செய்கிற பொழுது அதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்கிற பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது பொறாமை இல்லாமல் இருக்க வேண்டும். ஏன் இவங்க செய்யறாங்க, ஏன் அவங்க மற்றவங்க செய்யக்கூடாதா என்ற எண்ணங்களை, அடிப்படைகளை களைந்தெறிந்து மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளாமல் இருக்க வேண்டும். மூன்றாவது, நாம் பெற்றிருக்கிற இந்த கொடை, அது அருட்தந்தையாகிய நானாக இருக்கலாம், அல்லது இறை மக்களாகிய நீங்களாக இருக்கலாம், அல்லது ஊர் பெரியவர்களாக இருக்கலாம், அன்பிய பொறுப்பாளர்களாக இருக்கலாம், இவை அனைத்துமே கடவுள் நமக்கு கொடுத்த கொடை. மற்றவர்கள் மீது கொள்ளுகிற ஒரு உரிமையாக கருதாமல் அந்த கொடையை நல்ல முறையில் செய்ய வேண்டும். இதற்கு ஒரு முன் உதாரணமாக 3 இறை வார்த்தைகளை வாசிக்க நாம் கேட்போம். முதலாவதாக 1 பேதுரு இயல் 2 இறை வாக்கியம் 1. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகியவற்றையும் அகற்றுங்கள்.
புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல் வஞ்சகமற்றவராய் ஐய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாயிருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வாழ்வீர்கள். இரண்டாவது இறைவாக்கியம் கலாத்தியர் எழுதப்பட்ட திருமுகம் இயல் 5 இறைவாக்கியம் 26. வீண் பெருமை தேடாமலும் ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. ஆக யார் மீதும் பொறாமைப்படாமல் இருப்போமாக என்று பவுலுடைய வார்த்தையை கேட்டோம். இறுதியாக இந்த பொறாமை எதனால ஏற்படுகிறது? மற்றவர்கள் மீது அன்பு இல்லாத போது ஏற்படுகிறது. அன்பு இருக்கிற இடத்தில் பொறாமை இருக்காது என்பதை பவுலடியார் மீண்டுமாக சொல்லுகிறார். கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் இயல் 13 இறைவாக்கியம் 4. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புச்சை கொள்ளாது, இருமாப்பு அடையாது. ஆக அன்பு கொண்டுள்ளவர்களாக வாழ்வோம். மற்றவர்கள் மீது பொறாமைப்படாமல் அனைவரையும் அன்பு செய்கிற மக்களாக வாழ தொடர்ந்து திருப்பலியை மன்றாடுவோம். நம்பிக்கை தரும் கடவுள் உங்களை இல்லாத மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் சந்தோஷத்தாலும் நிரப்புவாராக. படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானாம், கன்னி மரியிடம் பிறந்தவராம், இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். மாற்றுவின் ஆட்சியில் பாடுபட்டான், சிலுவையில் இறந்து அடைக்கப்பட்டான், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றான், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். இரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆண்டவரே, உம் ஊழியனுக்கு நீர் தந்த வாக்கை நினைவு கூறும். அதில் நீர் எனக்கு நம்பிக்கை அளித்தீர். இது என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது. இறைவனுடைய வாக்கை நினைவு கூர்ந்தவர்களாக நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள் என்று எரேமியா 3:15 உள்ளவாறு பராமரித்து காக்கும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் அனைத்து தலைவர்களையும் உம்கரம் ஒப்படைக்கிறோம். அவர்கள் தங்கள் பழி வாழ்வில் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையாகிய இறை மக்களை என்றும் அழியாத நிலை வாழ்வுக்கு வழி நடத்தவும் இறையாட்சிக்கு உட்பட்ட மக்களாய் வாழவும் வழிகாட்ட தேவையான இறையருளை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக தூணிலும் இரவில் ஒளி காட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார் என்று விடுதலை பயண நூல் 13:21 கூறியுள்ளவாறு, எங்களை ஆண்டு வழி நடத்தும் இறைவா, நாட்டு தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் என்றும் மக்கள் நலனை முன்னிறுத்தி திட்டங்களை வகுக்கவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் உலகின் எல்லா பகுதிகளிலும் அகதிகளாக தங்கள் உறவுகளை உடைமைகளை இழந்து தவிக்கும் மக்களுக்காக போராடுபவர்களாகவும் தங்களை உயர்த்தி கொள்ள
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அவர்கள் அக்களிப்பையும் மகிழ்ச்சியின் முடியையும் கண்டடைவார்கள், நிலையான பெயரை உரிமையாக்கிக் கொள்வார்கள் என்ற சீராக்கின் ஞான நூல் இயல் 15 இறைவார்த்தைகள் 6 உள்ள வாக்கிற்கு ஏற்ப இல்லந்தோறும் இறையாட்சி என்னும் தொலைநோக்கு பார்வையுடன் ஊடகத்துறையில் தம்மை கூர்த்தீட்டிக் கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சியை வல்லமையான கரத்தால் ஆசீர்வதியும். இதில் பணிபுரிவோர், உபகாரிகள், இதன் உறுப்பினர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இன்னும் அதிகமாக ஊடகத்துறையில் வளரவும் நிலைக்கவும் பயன் அளிக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் என்னும் பெயர் உம்மை தாங்கும். திருப்பாடல் 83:18. அன்பையும் பண்பையும் எம்முள் விதைத்த ஆண்டவரே, உம்மை போல் படைப்பு அனைத்தையும் அன்பு செய்யவும் அதனை பாதுகாக்கவும் நேசிக்கவும் தடையாயிருக்கும் காரணிகளை அகற்றி படைப்பின் மேன்மையை படைப்பு பொருளாகிய நாங்கள் அனைவரும் உணரவும் அதை அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லவும் வேண்டிய அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது என்று எபிரேயர் 4:12 புனித பவுல் கூறியது போல இறை வார்த்தை எம் உள்ளத்தில் ஊன்றிய ஆண்டவரே, வாழ்வு தரும் இறை வார்த்தையை நாள்தோறும் வாசிக்கவும் அதனை கடைபிடிக்கவும் ஆற்றலும் வல்லமையும் தரவும் நாம் தினமும் படிக்கும் இறை வார்த்தையை பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும், இவ்வாறு பகிர்வதன் மூலம் மக்கள் அனைவரும் சிறந்த அன்பிய குடும்பங்களாக வாழவும் தேவையான வரங்களை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுளின் அன்பை நாம் அறிந்து கொண்டோம், ஏனெனில் அவர் நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நாம் நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்று யோவான் எழுதிய முதல் திருமுகம் இயல் 3 இறைவாக்கியம் 16 சொன்ன அன்பு இறைவா, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை அன்பு செய்யவும் பொறாமை கொள்ளாமல் வாழ எங்களுக்கு வேண்டிய அருள்வரங்களை தரும்படியாக மன்றாடுகிறோம். எங்களுடைய ஜெபத்தை ஏற்று எங்களுக்கு வேண்டிய அருள்வரங்களை தரும்படியாக மன்றாடுகிறோம். ஆமென். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னை ஏற்பாய். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னை ஏற்பாய். இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். அப்பமும் ரசமும் கொண்டு வந்தேன், இது அன்பின் பலி என கண்டு கொண்டேன். அப்பமும் ரசமும் கொண்டு வந்தேன், இது அன்பின் பலி என கண்டு கொண்டேன். தந்து வாழும் தியாக பலியாய் எந்தன் வாழ்வு உம்மில் மலர. தந்து வாழும் தியாக பலியாய் எந்தன் வாழ்வு உம்மில் மலர. என்னையே தருவேன் காணிக்கையாக, என்னையே தருவேன் காணிக்கையாக.
அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைகளுக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேதான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்துத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்பறவைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் திண்ணத்தையும் மக்கு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்போது திரு அவையின் நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இல்லத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம்
கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தா என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னாவும் மலர்கோலம் காண விழுக்கோடு உனை தேடினேன். விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம் வாடினேன். எழில் கொண்ட மன்னாவும் மலர்கோலம் காண விழுக்கோடு உனை தேடினேன். விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம் பாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ பஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ பஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன், உன்னன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தா என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். பல வண்ணப்பட்டோடும் உபிர் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மண்ணாணி காண மகிழ்வென்னை ஆள உனக்காக யாழ் வீசினேன். மல வண்ணப்பட்டோடும் உபிர் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மண்ணாணி காண மகிழ்வென்னை ஆள உனக்காக யாழ் மீட்டினேன். வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம், வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம், உன் அன்பு நிறைவானது உம்மாட்சி நிலையானது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய ஆட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பொறாமைப்படாமல் அன்பு செய்கிறவர்களாக சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னையே காணிக்கை தாயே, இறையருள் ஓவியம் நீயே. அன்னையே காணிக்கை தாயே, இறையருள் ஓவியம் நீயே. காரிருள் நீக்கிடும் நிலவே, தாயருள் தந்திடம் முகிலே. நம்பினேன் நம்பினேன் என் அன்னையே, நம்புவேன் நம்புவேன் உன் பிள்ளையே. நம்பினேன் நம்பினேன் என் அன்னையே, நம்புவேன் நம்புவேன் உன் பிள்ளையே. அன்னையே காணிக்கை தாயே, இறையருள்